நாங்கள் வெப்பன்ஸ் வச்சுக்கிறது எங்கள் பாதுகாப்புக்கும் எங்களை நம்பி இருக்கவங்க பாதுகாப்புமே தவிர தீவிரவாதத்துக்கு இல்லை. வீராயி மக்கள் படத்தின் கதை நாயகன் சுரேஷ் நந்தா அவர்களை பேச அழைக்கிறோம். லாரா படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு, சார் படம் முடிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லா வகையிலும் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தோட டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். இந்த படத்தை பற்றி அவரும் நிறையா சொல்லிட்டே இருப்பார். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவர் துருத்துன்னு ஓடுவார், ஒடியாருவார். அதே மாதிரி அவரும் போவார். யாருங்க டைரக்ஷன் பண்ணுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா திடீர்னு வச்சுருவார், சார் நான் தான் சார் அப்படின்னு. அந்தளவுக்கு ஓடி ஒளிஞ்சு நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ஒளிஞ்சு சார் வரீங்க, எங்கே டேரக்டர் எங்கே அப்படின்னு பார்த்தா கொடுத்துருவோம், சார் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வருவீங்களா. நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு பெரிய படங்களாக அமையும், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ அசோக் சார் அவர்களுக்கும் என் நன்றி சொல்லிக்கிறேன். சார் சூப்பராக பேசியிருக்கீங்க, பயங்கரமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறீங்க, ரொம்ப இது சூப்பராக. உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வீராய் மக்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்கும் என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எப்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இங்கே சாத்தியம் இல்லை. நீங்கள் தான் ஒரு நல்ல படைப்பை எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படமும் அந்த வரிசையில் உங்களுக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க சார். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். ஸோ இந்த படத்தையும் அதே இடத்துக்கு கொண்டு போயிடணும். ரொம்ப என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். குஷ்பு இட்லிலாம் அந்த ஃபேமஸான டைமு. ஆனால் அது ஒரு காரணம். நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா, அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பார். பார்த்தோம் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் மழை வெட்டி கிடையாது. நாங்கள் முள்ளிடம் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், மொழியோடும் பார்த்தோம். ஓகே. இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன், அவருடைய பலம் தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை, நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குழி தோண்டிடுவாங்க. அந்தளவுக்கு தான் உறவு. இந்த நட்பு அன்றைக்கி நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்த படம் ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் வைங்க. அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம், ஒரு 25 வருஷமாக சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார். இது ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். அதை இங்கே லவ் பண்ணியிருக்கிய, நீ லவ் பண்ணாலும் கொண்டாந்து சினிமா கொண்டு வந்துடும் எங்களுக்கு. அப்புறம் இந்த கதை, இப்போ ஒரு இயக்குனர் தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு எடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நாங்கள் என் படம் எல்லாமே நான் தான் கதை. அதனால் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறோன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே அது இன்னொருத்தருடைய சொத்து. அதை நம்ம செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு பிடிச்சிரு கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறோன்னு வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும்.
கான்ஃபிடென்ட். இதுக்கு மூளை தேவையில்லை, கான்ஃபிடென்ட் வேணும். மூளை தான் அங்கே இருக்க. ஸோ அவர் நினச்சதை இவர் செயல்படுமாக்கணும். அதனால சரி, ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இன்னும் அதோட பாருங்கள், ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்கார். அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் ப்ரொடியூசர் பார்த்துருப்பார், இந்த ஆள் கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்துருக்கு யாருன்னா பிடிச்சது தான். நல்லா சிரிச்ச முகமாக ஒரு மினி சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குனு நாங்கள் வினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே, ஹீரோ எல்லாருமே, ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்கள் தான் ஓகே. அவர் கதை ஒரு திரைக்கதை. ஆமாம், இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா, நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன், காம வச்சுருக்கேன், நீங்கள் இதை மறந்துட்டியே. எஜமான் என்ன எஜமான்? இல்லை நீ கேட்டதுனால இங்கே அமைச்சிட்டு நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானே மூஞ்சியை பார்த்தேன். நீங்கள் அலாறு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சிட்டியே, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனே இருக்கும். ஏன்னா சோனியாவோடய பம்பரம் விட்டு வருவார். அதனால் அந்த ரசனை அவர் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் நானும் பார்த்தேன், கலையாத்தான் இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிடுவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெற்றியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சாலும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரேஞ்சராகி போகலாம். அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் புடிச்சிட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோகிட்ட இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பாடினார், இருக்கு நல்லா பண்ணுங்கண்ணா. அது ஃபுல்லாக பேக்டாப் பள்ளிவாசல், ஒரு இஸ்லாமிய பேக்டாப். அதுக்கப்புறம் டியோட் சாங், அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு 3 பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தர டைரக்டர். இந்துக்களை காட்டார், இஸ்லாமியர்களை காட்டார், கிறிஸ்தவத்தையும் காட்டார். நான் சொன்னால் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரன் தான் அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டால் மதம் தான் இன்றைக்கி பொழப்புறது இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார், அவரை பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கவுண்டர் பேசிட்டாரு. இல்லை அது என்ன, அது தன்னம்பிக்கை கொடுக்குறதான். அப்போ முயற்சி, தோல்வி இல்லை மனுஷனுக்கு சார், தோல்வி இல்லை. முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த பயணம் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அவங்க தோல்வி சொல்கிறோம், தோல்விங்கிறது இல்லை.
சார் நல்ல வார்த்தை சொன்னீங்க. சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் நம்மளுக்கு. படம் பண்ணுறோம் பண்ணலை, ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி சினிமா ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவங்க வெற்றி தான். அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். மதிப்பு ஏற்படுத்துங்க. கேட்டாங்களே இப்போ சொல்கிறாங்களே, ஏன் சார் படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிச்சு, படம் பண்ண போறியா திரும்புமா அப்படின்னா அது அந்த பேரும் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக்குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது அவர். ஏன் கஜினி முகமதுனா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி 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 கடைசி வெற்றி. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னா, இது நான் உங்களை வெற்றிக்காக வாழ்த்துறோம், உங்களை தூக்கி வைக்கிறோம். ஏன்னா மனசார பாராட்டுறது. ஏன்னா இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனர் உங்கள் மேலே அந்த நீங்கள் வெற்றி எடுக்கிற ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் இவ்வளோ நேரம் பேசினார் உங்களை பற்றி. இதுதான் சார் வெற்றி. இவ்வளோ ஒரு இயக்குனர் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது? என்ன கூட பேசல அவர், ஆப்போசிட்டாக என்னார், கொஞ்சம் நேரம் போகிறதுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டாங்க என்னார். நாங்கள் அண்ணன் தம்பி பாசம் அப்படி தான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சிட்டா சார். என்னென்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ அசோக் குமார்னு இல்லை, சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார், தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார், 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன கவுண்டர்னே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்த்ராஜ் சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு படம் பிரிக்கிட்டாரு, சந்தோஷமாக இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா, என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம். இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்சி சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்படும் இல்லையா? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்சிடலாம், படம் பண்ணலாம் நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும், ஏன்டா இவங்க ஜெயிச்சுன்னு நினைக்கான். அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா இவங்க ஜெயிச்சு நினைச்சாலும் சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குதான். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல. ஏன்னா வெற்றிங்கிறது அதானே, அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக போயிடுச்சு. அப்போ அடுத்து ஒரு விட போச்சுன்னா 10% விட்டு ஓடிடுவாங்க, உடனே திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கும் சத்தியமாக ஆசைப்படுறோம். நாங்கள் சத்தியமாக ஆசைப்படுறோம். இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க. அதே மாதிரி படிப்படியாக இருக்கும். டக்கு நான் ஒரு 20 பிரைஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான். அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம், என்ன அது வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள்
படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவலில் வருவாங்க. எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சேன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, ஐயோ கொண்டு விட்டாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே, இப்படியும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே இது லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, புட்டுசில மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் நீங்கள் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு நாகரிகமாக சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் இது சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம். லாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு RV உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் K. ராஜன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையாக ஒரு வார்த்தை கூறுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் அவர் சொல்லும் போது சொன்னார், என்ன எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. ஆனால் இயக்குனர் சொல்லும் போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார். என்னை ரொம்ப உணர்ந்தவர், எதா இருந்தாலும் என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா வந்து தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு வந்து எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்களும் முதல் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. திரு சத்யராஜ் அவர்கள் என்னிட்ட கூறினார், நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையா, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னென்னா கேமராமேன் வந்து இது சரியாக வராதுடா அப்படின்றாரு, இல்லை வருண்டா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும், எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம்.
ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமாக அவர் அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியாக சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமாக போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி தானாக கை கொடுக்கும். அதனால் பயப்படவே வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமாக நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமாக இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இந்த விஷயம் இந்த மேடையில் நான் பேசாட்டாலும் நிச்சயமாக பேரரசு சார் பேசுவார். அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோன்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம், சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார், காசு கொடுக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம், காசு கொடுக்குறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கட்டி இன்னைக்கு படங்கிறது பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கே அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இது நம்ம தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் இல்லை, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்துக்கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது குறிப்பாகவே சொல்கிற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. முதல்ல திரையில் போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழலில் ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை எகெயின் ஃபேஸ் பண்ணணுன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் விமர்சனங்களை என்றைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். ராஜன் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, ஹோட்டலில் எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதாக நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இந்த மேடையில் இதை பேசணும்னு நினச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை, சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அதனால நம்ம சிறிய படம் தான் எடுத்திருக்கோம்னு நீங்கள் யாருமே யோசிக்கவே வேண்டாம். இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட், வெரி குட், வெரி குட். இல்லை, ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு. இது ப்ரொடியூசர் மேடை, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பார். ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை, காரைக்கால் நட்பு, கடலூர், மற்ற பல ஒரு 5-6 மாவட்டம் சொன்னாங்க. அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். நிச்சயம், சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும்.
இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்ததுன்னு அர்த்தம். ஆகாது. நிச்சயம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியாக இருந்தது. மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது, எந்த குறையும் இல்லை. மியூசிக் பிரமாதம். அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க? என்ன அழகாக எடுத்திருந்தாங்க. நீங்கள் செட் பண்ணால் கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா ஏதோ மக்களை இவங்க தமிழ் நேச்சுரல் ஏதோ வரிசையை பார்த்தா டாப் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது, கிராமியம் பிரமாணமாக இருந்தது. அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரி திருமணம் காட்டினீங்களா டைரக்டர். இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம். எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கிறது. எல்லா மதம் கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம், மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எது அதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறாரு, எல்லாரும் எனக்கு உதவியாக இருந்தாங்கன்றாரு. டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்றாரு. எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு. ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணி படத்துக்கு என்ன அசோக்குமார் நல்லா பேசினான், ரொம்ப நல்லா பேசுனான். ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், டைரக்டர் என்ன பண்ணணும் என்பது ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன். கதை தான் முக்கியம். கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும். ஹீரோவுக்கு செலவு பண்ணீங்கன்னா பொட்டுக்குவ. ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ, கதை இல்லாம நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கும். ஏன்னா 4 ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடுத்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்போ 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் காட்ட முடியல. கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இது நல்லா போகும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ள போகிறாங்க. ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது, ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இல்லை நான் சொல்ல, அது ஏன்னா வம்பப்பா சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும், வருத்தப்படுறாங்க. ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான், அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமாக இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்போ ரப்பர் பந்தை பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்கிறேன், 2 நீ வான்னு வாய்த்தாங்க. நீ அதுலேயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி, அந்த ப்ரொடியூசர். ஆனால் என்னோ தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதுந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள்
படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு இல்லை, விமர்சனம் வேணும். அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இது நல்லது இருக்கிறதா நல்லதாக எழுதுங்க, குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் இப்போவே 5 கோடின்ட்டார். அதனால் நாம் ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம், அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம், அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையோ, இயக்குனர் இதில் கோட்டை இட்டாரோ, கதையில் கோட்டையோ, எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம். அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளோ கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பா உட்கார்ந்துருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன ப்ரொடியூசர்லாம் பெருசாகணும், பெருசாக வரணும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார், கார்த்திகேசவன், அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார். அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டராக யாரோ டெக்னீஷியன்ஸு, இந்த செட்டு நல்ல செட்டு, அதே வச்சு பண்ணுவார், தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போய்க்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. அது 5 கோடியோ 10 கோடி 20 கோடி. ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பாரு? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க படம் எடுக்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடனை அடைக்க 3 படம் நடிச்சிங்க. இதெல்லாம் நடந்துதா இல்லையா? அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா? ப்ரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும், அப்போதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்த சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியாய் இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராக இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தேன், டிசிப்ளின்டா லேரான ஒரு டிஷர்ட் கொடுத்து
அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. அதை இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடித்த 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 2 படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தி இது வச்சுக்குவேன், அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடித்த படுத்து பல அக்கிரமம் இருக்குது, அதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார், அதனால் நமக்குள்ள வேணாம். நான் என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்கள் மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரமோட் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக மேடையில் அமர்ந்த பெரியவங்க, நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்து ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஃபார் பீயிங் ஹியர். மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ, பேரரசு சாரோ, சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக 0லேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீன் தேர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் ஆன் த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை கீப் மூவிங்டா, ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரணமாக டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வி வர் பிளானிங். இட் இஸ் ஸோ நைஸ். ஒரு பிளெஸிங் டு, இது ஜெனுவின்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் லாரா, பேசிக்கலி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோன்னா, எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட், ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக், இட்ஸ் ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்டில் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே, நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு என்ன சொன்ன மாதிரி வர்கீஸரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம். அந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது 2 கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது
இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர், குட்டி குட்டி நுவான்சஸ், ஐ ரியலி லவ்ட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்குமான்னு பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ, ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழிக்கோது, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுள் இடத்துல ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணுக்கு நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடித்து இன்றைக்கி அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேர தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணினா தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் அ லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ, ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை. இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அதை மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறாரு, த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே. அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டைரக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டைரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன் ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் ஆர்ஆர் முடிச்சிட்டாங்க, ஏன்னா அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா தீனி இவ்வளோ இருக்குது கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்க்சர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மனமார்ந்த நன்றி. லாரா படத்தின் அறிமுக இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். சாரி, உங்களை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிட்டோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. மீடியா நண்பர்கள், ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் அண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அசோக் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சார் தான். ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே மியூச்சுவலாக சில விஷயங்கள் பேசிக்கிட்டோம். என்னென்ன பண்ணணும், இவ்வளோ தான் இருக்குது, இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்தந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டோம். அவர் சைடில் என்ன சொல்லணுமோ தெளிவாக சொல்லிட்டாரு. நானும் அதை எந்த விதத்துலையும் மீறலன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் ஆரம்பத்துலேயே தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க, எங்கேயும் லேக் அடிக்கலை. ஸோ அவரும் என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ அந்த படைப்புக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக கிடைச்சது ப்ரொடியூசர் சைட்லேருந்து. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ டில் நவ் இப்போ வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் அவர் என்ன சொல்கிறீங்க மூர்த்தி அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அது காம்பேக்டாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்டு எங்கள் டீம், நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுனதெல்லாம் கம்மி, வாயா பையன் தான் பேசிப்போம். கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்டு செல்வா, டிசைனர், எல்லாருமே இப்போ கரண்டில் சக்தி சரவணன் சார், எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அட் த சேம் எங்கள் ஆர்டிஸ்ட் திலீப், பாலா, பிரதீப், ஒவ்வொருத்தரையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எங்கள் லைட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட நண்பர் வரைக்கும், டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ, ப்ரொடியூசர் வரைக்கும் அத்தனை பேரும் ஸ்பாட்டில் ஒன்றா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். பணம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சலிப்பு வரும். ஆனால் நாங்கள் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறையா விஷயங்களை முடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த கட்டத்துலேயும் எங்கள் கூட பயணித்த ஒருத்தர் கூட எனக்கு எந்த விதத்துலேயும் இடையூறாக இல்லை. அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் மட்டுமே என்னால் ப்ரொடியூசருக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா நான் மட்டும் முயற்சி பண்ணியிருந்தால் பத்தாது. எங்கள் டீம் எல்லாருமே தனித்தனியாக பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிடும். ஸோ அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் அது நடந்தது. அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்களும் நண்பர்களாக தான் பயணித்தோன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்டு ஃபைனலி கதைக்குள்ளே வந்த அசோக் பிரதர் அண்டு வர்கீஸ் சார் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே வந்துட்டார், அது வேறு விஷயம். எல்லாருமே சொல்லும்போது கதையினுடைய நேர்த்தி, அதே போல் திரைக்கதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தாங்க. ஸோ இவங்க தெளிவாக தான் இருக்காங்க, ட்ராவல் பண்ணலான்ற நம்பிக்கை அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு அல்லது கரை சேர்த்துருக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு போட்ட காசெல்லாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை மீறி நான் வருஷம் படம் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அதுக்கு எங்கள் படம் தான் காரணம். அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சுக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன்னா சரியாக தான் வேலை செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். அண்டு படமும் அது போல் தான். படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். பாடலும் நம்மளுடைய ட்ரெய்லரும் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கும். அட் த சேம் நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது, சில குறைநிறைகள் இருந்தாலும் அத்தனையும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம். அடுத்தடுத்த படங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணி இதோட மெருகேறிய அடுத்தடுத்த படைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி. இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்றதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி விட்ட, ஏதோ இப்படி தான் பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சி விட்டாங்க போல், பட் அதையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. அண்டு தேங்க்ஸ் டு ஆல், ஸ்பெஷலி செல்வா. எங்கள் படத்தினுடைய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே கொண்டு வந்தது எங்களுடைய டிசைன்ஸ்.
ஸோ டிசைன்ஸ்லேருந்தே நாங்கள் யோசிக்கிறது என்ன, நாங்கள் என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதை எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எத்தனை முறை கேட்டாலும் நான் என்ன கேட்குறேன், என்ன கலர் டோன் கேட்குறேன், என்ன ஃபாண்ட்டு கேட்குறேன், எந்த ஆர்டிஸ்ட் எந்த பக்கம் திரும்பி நிற்கணும்னு கேட்டால் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினது எங்களுடைய டிசைன். ஸோ சத்யராஜ் சார் அண்டு விஜய் சேதுபதி சார்லாம் எங்களை பாராட்டினதுக்கும் அவருடைய டிசைன் முக்கிய காரணம். அடுத்ததாக மிஸ்டர் ரகு ஸ்ரவன் குமார் அவர்கள் பாட்டு அதுபோல் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜெல் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா அவ்வளோ கஷ்டமாலாம் எனக்கு தெரில, நல்லா தான் போச்சு. ராத்திரி பகலாக வேலை செஞ்சாலும் செம்ம ஜாலியாக இருந்தது. அதே போல் எடிட்டர் மிஸ்டர் வளர் பாண்டி என்னெல்லாம் வச்சு செஞ்சார். ஆனால் செம்ம ஆள், ஒர்க் வைஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும். எவ்வளோ முறை கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. என்ன 4 தடவை திட்டோன்னா அடுத்த 4 தடவை ஃபோன் எடுக்க மாட்டார், அடுத்து மறுபடியும் எடுத்து பேசிடுவார் அவர். அண்டு அனுஸ்ரீ, வெண்மதி, வர்ஷினி வெங்கட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் டீமில் ஒருத்தராக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இல்லாமல் சொஃபஸ்டிகேட்டட் எதிர்பார்க்காம பேசிக் நீட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக டீம் கூட ரொம்பவே ட்ராவல் பண்ணாங்க. பாலா புட்டம் பற்றியவன பாலா புதுமுக நடிகர் தான், ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு நபர். அதே போல் கடலூரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நபர்களும், ராதாண்ண, இந்த மாதிரி நிறைய பேர், மனோகர்ண அண்டு முத்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது ஒரு படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 2 நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் தம்பியா அண்ணனா, ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் கூட பயணித்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ஆர்ஜே ரவீன் எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருப்பார், மேடைக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சார், எங்கன்னு தெரில, பார்த்துக்கலாம். அவரும் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாரு எல்லா விஷயங்களும். அண்டு தேங்க்ஸ் டு ஆல். அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், குறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக திருத்திக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்களோட பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். டைரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போது அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டைரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும், ஏதுமா வேணும், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளருக்கு. இதில் ஒரு சுயநலம் இருக்குது. அவர் நம்ம ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர். ஒரு ஆள் வந்து ஒரு 20 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு 20 வருஷமாக நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பார்த்தீங்களா, பார்க்கலையா? பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல, அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அது தவிர வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றினவங்க ரச்சனையாகவும் வந்தானே கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம். பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேளை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ ஒரு 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டார், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு. அவர் சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சுருக்கீங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு
நல்ல கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பில் அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க. இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த முக்கியமான மேட்ரு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமாக வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல் இருக்கேன், எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர்லேயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, இவங்க சரியில்லையோ, இல்லை இது ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு முறைப்போடவே வெறப்போடவே திரிகிற ஒரு ஆளாக கார்த்திகேசன் வேறு. அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக்கு ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு ஜாலியாக ஸ்டைலாக, அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம். சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப. ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்குது, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்குது. இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக்கிட்ட நிறையவே இருக்குது. என்றைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா. ஸோ அதே வெற்றி தான். அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு நடிகையும் சரி, கலைஞர்களும் சரி, இதே பாடலாசிரியர் அழகாக எழுதியிருந்தார். எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள்? எல்லா பாட்டுமா? இந்த 3 பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சாரு. வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக அவருக்கு ஒரு அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது, ராஜன் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அந்த டூயட் சாங்கு இட்ஸ் வாஸ் ரியலி குட். ஒரு நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யாருன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை. ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னெல்லாம் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோம். நம்ம வீராயி மக்கள் தம்பி ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்ட்டில் நம்ம இருந்தாவே போதும், நமக்கு ரெக்கக்னேஷன் தானாக கிடைக்கும். இவர் சொன்ன மாதிரி ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிகேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த டெடிகேஷனே நம்மளுடைய வெற்றி தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் படமே பண்ண மாட்டேறீங்க? நான் வருத்தப்படுறதை விட என்னை நேசிக்கிறவங்க, என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள்லாம் ஒன்றா திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவண்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள்.
என்ன சார் பீக்கில் இருந்தீங்க, ஏன் சார் இப்போ நீங்கள், ஏன் சார் டே என்ன நானாக மாட்டேங்கிறேன், அது நான் படமே எடுக்க மாட்டேன்ற மாதிரி. ஏன்னே அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க, அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க. அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம். நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க. இந்த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர்வி உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம். ஹையஸ்ட் பிஸ்னஸ், ஹையஸ்ட் பேமெண்ட், அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான், இல்லாமல் இல்லை. இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் வருத்தப்படலை, எனக்கு வருத்தமே இல்லையா. என்ன சார் நீங்கள் பீக்கில் இருந்தீங்க, பீக்குன்றது ஒரு உச்சி. உச்சிங்கிறது எப்படி, உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம், த டாப். அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம், அப்படி பார்த்தா தலை சுத்தம். அப்போ தான் சொன்னேன், உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம், கொஞ்சம் நகர்ந்தா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த உச்சியில் நாம் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குனர்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார். அந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருந்த அந்த உச்சி, அவங்க இறங்காமலே இருந்திருந்தா அந்த உச்சிக்கு நான் போயிருக்க முடியுமா? ஸோ அவங்க இறங்க, நம்ம போக, நம்ம இறங்க, சங்கர் வர. சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி, புரியுதா? ஸோ வெற்றி வரும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள், தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள். இது இயற்கை, எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம், சினிமாவில் மட்டும் இல்லை. ஸோ வெற்றி தோல்விகள் என்பது, அவர் எப்படி நான் இந்த சினிமாவில் தோத்துட்டினேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன், தோத்துட்டினேன்னு போகல, போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தார் பாருங்களா, அதுதான் முனைப்பு. அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மளை மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர, இப்போ சொல்கிறாங்க கதையாடா இருக்கிறாங்க, என்னடா இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்கன்னு எல்லாம். ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை, தரமான சினிமா பத்திரிகையாளர்களை, சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு சில குரூப் ஏதோ பண்ணுது. இப்போ அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர், இன்றைக்கி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டேன், நானே ஒரு ஊடகவியலாளன் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது, இது சுதந்திரம். இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள். இந்த மொபைல் எப்போ ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ, அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள்? காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து விட வேண்டும், அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆக நான் ரெடியாக தான் இருக்கேன். உங்கள் ப்ரொடியூசரையே எல்லாம் கைத்தட்டி என்னை வச்சு என்ன படம் எடுக்க சொல்லுவேன். என்ன இந்த பட்ஜெட் எவ்வளோ வச்சு? அந்த பட்ஜெட்டை விட 1 கோடி ரூபா கம்மியாக எனக்கு கொடு, நான் ஒரு படம் எடுத்தேன். கரெக்டா? இதுதான் நான் சொல்ல முடியும்.
அப்போது இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நம்ம படங்கள் வந்து வெளியாக மாட்டேங்குது. நானே வருத்தப்படுறேன். ராஜா அண்ணன் சொல்லிட்டு போனார், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு. இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும், அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை அப்படியே நம்ம எடுத்துருக்கேன், சூப்பராக எடுத்துருக்காண்ணா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தனார் இது மாதிரி அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல் நம்ம படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களில் ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான், அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அம்மம்மா வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோடு அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். அது எதுக்கு கொண்டாந்து சேர்த்துறேன்னா, இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க. ஸோ அந்த உழைப்பு இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை கூட சொல்லிச்சு, அந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரில, அனுஸ்ரீயா, அது அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்தது, ஒரு எமோஷ்னல் ஃபேஸு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பாப்பாவும் அளவாக பேசினாலும் அழகாக பேசுனீங்க. ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. டைரக்டரு நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது, வேணுன்னே இந்த கெட்டப்பா இல்லை வேணுன்னே மாற்றிட்டியான்னு தெரியாது, பட் உன்னுடைய கெட்டப் நல்லா இருக்கு நிச்சயமாக. அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அது நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ப்ரொடியூசருக்கு சொன்னபடி நான் எடுத்துட்டேன், சொன்ன நேரத்தில் எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் என் தோள் கொடுத்ததுனால அது சரியாக நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுத்தேன் பாருங்க, அது வந்து நான் பாராட்டேன். ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம், சில டைமில் மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்கார வேலன்னு பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படமாங்க அது. எவ்வளோ பெரிய ஜீனியஸு. சரியா கதை கரெக்டாக அமையல, சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுப்போம்னு ஆரம்பித்தோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க, கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுறது. ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படியெல்லாம் எவனாச்சும் கதை பண்ணுவானா? என்ன லொல்லு இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம். எனக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி. இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டு வந்தாலே நீங்கள் புடு எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்கை வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சும்மா காரில் அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, திருப்பி 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடித்தது பாருங்கள் எப்படியெல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு.
தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லயே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது, இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல, கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரேன்னு. அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான், தம்பி மாதிரி. என்ன பண்ணணும், சரி இந்த கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ்க்கு எவனாச்சும் எடுத்துகிட்டு வருவானா? யோசனை பண்ணுங்க, மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இன்றைக்கி வரலையும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க விடல. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்கிறது அந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறது. அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டுநைட். அண்ட் can I say മലയാളം? ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ലൈക്ക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ, ஐ டென்ட் சி like how it comes and all. I was also waiting for the release, and I don't know how much it came and all. And thank you so much for casting me in this project, director and producer sir, and the whole team of Lara, and my co-actor Ashok, and Varghese sir. எல்லாருமே ரொம்ப support பண்ணாங்க for this character, and thank you so much. Thank you all.